வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து முல்லையில் இன்று மாபெரும் பொதுக்கூட்டம். எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டம். பிரபல இந்திய தொலைக்காட்சிக்கு சீல். ரஷ்யாவில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ஸ்கை பேஸ் ஜம்பிங்கில் பிரித்தானிய வீரரின் புதிய சாதனை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இந்த கூட்டமானது முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றது. அதேவேளை கூட்டத்திற்கு முன்னர் காலை 9 மணியளவில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தந்தை செல்வா நினைவு தூபிக்கு வணக்கம் செலுத்தியதுடன் ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியிருந்தார். கூட்டத்தின் போது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கிராம உத்தியோகத்தர் தேர்தல் உத்தியோகத்தர் என்பதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அதன் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க இன்று தெரிவித்தார். கிராம அலுவலர் சேவை ஜாப்பு மற்றும் கிராம அலுவலர் கொடுப்பனவுகளை தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டும் என கோரி நாடு முழுவதிலும் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் கடந்த மே மாதம் 4ஆம் திகதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கினர். எனினும் கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் ஆகஸ்ட் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை கருப்பு போராட்ட வாரத்தை ஆரம்பித்திருந்த நிலையில் அது இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த கூட்டமைப்பின் இணைத்தலைவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மே 17ஆம் திகதி முதல் இதுவரை காலமும் கிராம உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்ட சட்டப்படி சேவை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைத்தலைவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்தினால் சட்டம் அமுல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடருமாயின் எதிர்வரும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த வருட ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெபரல் அமைப்பின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்போது ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், அவர்கள் இல்லாமல் தேர்தல் இல்லை. தேசிய கொடியின் பெருமை தற்போது இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய கொடியை சுற்றி கொண்டு மற்றொரு கையில் மதுபான போத்தலை வைத்துக் கொண்டு நடனம் ஆடுகின்றனர். முறையான அரசியல் கொள்கைகள் இன்மையே இதற்கு காரணம். எனவே தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் என்றார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் மதியழகன் சுகந்தியின் ஊடக சந்திப்பு அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர், எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவினர்களால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், குறித்து போராட்டத்திற்கு அனைத்து விதமான தரப்பினரும் ஒத்துழைப்பினை வேண்டி நிற்பதாகவும் தெரிவித்தார். இவ்வாறாக அனைத்து தரப்பினரும் ஜாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக காலை 10 மணிக்கு ஒன்று கூடுமாறு இதன்போது அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மன்னகண்டில் பகுதியில் கால்நடைகளை அடைக்கும் பட்டியில் இரவு நேர பாதுகாப்பு பணியாளராக வேலை செய்யும் நபர் ஒருவர் நேற்றைய தினம் பணிக்கு சென்று விடியும் வரை வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை அதே பட்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 28 வயதுடைய கந்தையா மோகனதாஸ் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்பான இந்திய செய்திகள். மயிலாப்பூரில் உள்ள தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து நிறுவனத்தின் இயக்குநரும் பாஜக ஆதரவாளருமான தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் நிதி நிறுவனம் மற்றும் அவரது தொலைக்காட்சி நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆதரவாளரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருமான தேவநாதன் மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 150 ஆண்டுகள் பழமையான தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் இயக்குநராக உள்ளார். இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது 5000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை கொண்ட உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த நிறுவனத்தில் அதிக அளவில் வட்டி தருவதாக ஆசை காட்டி ஏமாற்றி பணம் வசூலிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் உரிய முறையில் பணத்தை திருப்பி தராமல் தொடர்ந்து இழுத்தடித்து வந்துள்ளனர். இதனால் தினம்தோறும் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தை நூற்றுக்கணக்கான மக்கள் முற்றுகையிட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் போராட்டமும் நடத்தினர். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் தெரிவித்ததை அடுத்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரான தேவநாதன் யாதவை போலீசார் கைது செய்தனர். அவருடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்த குணசீலன் மற்றும் மகிமைநாதன் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பல கோடி ரூபாய் மோசடி வழக்கு தொடர்பாக தேவநாதனிற்கு சொந்தமான இடத்தில் இன்று சோதனை நடைபெற்றது. 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இன்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது 4 லட்சம் பணம், 2 கார்கள், கார் ஸ்டிக்கள் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், தி நகரில் உள்ள தேவநாதன் வீடு, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த நபர்களின் வீடுகள் என 12 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் முடிவில் மயிலாப்பூர் நிதி நிறுவனம் மற்றும் தேவநாதன் யாதவின் தொலைக்காட்சியான வின் தொலைக்காட்சிக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா தமிழக அரசு சார்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை 6:50 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருணாநிதி 100ஆண்டு 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். இந்த விழாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இந்த நிலையில் கருணாநிதி 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆதரவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியில் ஜமீலா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் யுவன் சங்கர் ராஜா வாடகைக்கு குடியிருந்து வந்ததாகவும் 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை வழங்காமல் யுவன் சங்கர் ராஜா இழுத்தடித்து வருவதாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் பதில் அளிக்கவில்லை எனவும் ஜமீலாவின் சகோதரர் முகம்மது ஜாவித் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த நிலையில் முறைப்படி எந்த தகவலும் அளிக்காமல் யுவன் சங்கர் ராஜா திடீரென வீட்டை காலி செய்து சென்றுவிட்டதாகவும் அவர் வீட்டை காலி செய்த தகவல் அருகில் வசிப்பவர்கள் மூலம்தான் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். மேலும் வீட்டில் உள்ள பொருட்களை யுவன் சங்கர் ராஜா சேதப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மீதி வாடகை வழங்காததாலும் சேதத்திற்கு நஷ்டஈடு தராததாலும் யுவன் சங்கர் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முகம்மது ஜாவித் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீதான இந்த புகார் சினிமா வட்டாரத்தில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கடல் பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவாகியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் பின்னர் அது சுனாமி ஏற்படுவதற்கு ஏதுவான நிலை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும் பகுதியில் ஏற்பட்டுள்ளதுடன் முதலாவது நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த கடற்பகுதியில் பல எரிமலைகள் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி நாட்டில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து நடந்த விவாதத்தின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலின் போது 2 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளதுடன் ஒரு பெண் உறுப்பினரும் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் சபாநாயகர் 3 மணி நேரம் அவையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஸ்கை ஸ்பேஸ் ஜம்பிங்கில் பிரித்தானிய வீரர் ஒருவர் புதிய சாதனை படைத்துள்ளார். 34 வயதான ஜோசுவா பிரேக்மேன் பரசூட்டின் உதவியுடன் 18,753 அடி உயரத்தில் இருந்து குதித்து கின்னஸ் உலக சாதனை படைத்தார். இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு 14,301 அடி உயரம் பறந்து சாதனை படைத்ததே சாதனையாக இருந்தது. ஸ்கை ஸ்பேஸ் ஜம்பிங் என்பது பனிச்சறுக்கு மற்றும் அடிப்படை ஜம்பிங் விளையாட்டுகளின் கலவையாகும். பனிச்சறுக்கு என்பது 2 நீண்ட பிளாஸ்டிக் குச்சிகளை 2 பூட்ஸில் கட்டி பனியில் வேகமாக நகரும் செயல்முறையாகும். பரசூட்டின் உதவியுடன் அதிக உயரத்தில் இருந்து கீழே குதிப்பது ஸ்பேஸ் ஜம்பிங் என்று அழைக்கப்படுகிறது. கரப்பந்தாட்ட சங்கம் ஏற்பாடு செய்த 25 வயதுக்கு உட்பட்ட டயலாக் ஜனாதிபதி தங்க கிண்ண கரப்பந்தாட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் ரதவான கோல்டன் ஃபேர்ட் விளையாட்டுக் கழகமும் பெண்கள் பிரிவில் அம்பாறை மாஸ் விளையாட்டுக் கழக ஏ அணியும் சாம்பியனாகின. சுற்றுலாத்துறை அமைச்சுடன் இணைந்து இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சினால் நடத்தப்படும் இலங்கை விளையாட்டுகள் திருவிழாவுடன் தொடர்புடையதாகவும் இந்த இறுதிப் போட்டிகள் நடத்தப்பட்டன. 2 இறுதிப் போட்டிகளுக்கும் கொழும்பு 7 முச்சந்திக்கு அருகில் அமைந்துள்ள விமானப்படை உள்ளக அரங்கில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றன. ஆண்கள் பிரிவில் ருவன் வெள்ளை ராஜசிங்க விளையாட்டுக் கழகம் சாம்பியனாக கூடியது என எதிர்வு கூறப்பட்ட போதிலும் மிக திறமையாக விளையாடிய ரத்வான கோல்டன் ஃபர்ட் விளையாட்டுக் கழகம் 3 நேர் செட்களில் வெற்றி பெற்று ஜனாதிபதி தங்க கிண்ணத்தை சுவீகரித்தது. முதல் 2 செட்களில் ராஜசிங்க கழகத்தின் சிறு சவாலை எதிர்கொண்ட கோல்டன் ஃபர்ட் கழகம் முறையே 25-20, 5-18 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது செட்டில் திறமையாக விளையாடிய கோல்டன் ஃபர்ட் 25-11 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியனானது. ஆண்கள் பிரிவில் பெறுமதி வாய்ந்த வீரர் விருதை கோல்டன் ஃபர்ட் அணியைச் சேர்ந்த துலஞ்சன் சந்தீப் வென்றெடுத்தார். பெண்கள் பிரிவில் பெறுமதி வாய்ந்த வீராங்கனைக்கான விருதை மாஸ் ஏ அணியைச் சேர்ந்த சுலக்ஷனா பசிந்துனி வென்றெடுத்தார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.